ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா தான். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 250 கிராம் பன்னீர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கட் பண்ணி. 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. தாளிக்க தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை, சீரகம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, 20 கிராம் முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம் தேவையான அளவு, பட்டர் தேவையான அளவு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கசூரி மேத்தியை லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன் நம்ம ஃப்ரை பண்ணி போடுறோன்னா, அது அந்த இலை மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி கையிலேயே நல்லா தேய்ச்சோம்னா பவுடர் மாதிரி ஆகிடும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. நம்ம மிக்சிலாம் போட்டால் அது நமக்கு கரெக்டாக வராது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பொடியாக்கிக்கோங்க கையிலேயே. கசூரி மேத்தி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு பானா வச்சுக்கலாம். 3 குழிக்கு 2 அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ், சீரகம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனை நல்லா செவக்க வதக்கணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இந்தமாரி நல்லா வதக்கிக்குங்க. நாமளும் வீட்லேயே நல்லா செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூனு நான் ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன். 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி நல்லா கோபுரமாக போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கோபுரமாக போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணணும், இல்லைனா மசாலா எல்லாம் கருகிடும். இந்த கலர் வரணுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகிருச்சு. நாம் இப்போ அரைச்சி வச்ச முந்திரி விழுதை சேர்த்துக்கலாம். நாம் முந்திரி விழுது சேர்த்தா தான் நல்லா திக்னஸ் வரும், நல்லா கிரேவியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவை லூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு பேஸ்ட்டு ஊற்றலைன்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டே வராது. இப்போ சால்ட் இல்லாத பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யும் போது சால்ட் இல்லாத பட்டரை ஆட் பண்ணுங்கள். குக்கிங் பட்டர்னு விற்கும், நோ சால்ட்டட்னு. நீங்கள் சால்ட் இருக்க பட்டர் வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் போடுற உப்பும் அந்த பட்டரில் இருக்க உப்பும் சேர்ந்து பன்னீர் பட்டர் மசாலாவில் உப்பு அதிகமாகிடும். அதனால் கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பட்டர் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா கூட சேர்ந்து அது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நாம் தண்ணியில் ஊற வச்சுருந்த தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீரை கடைசியாக தான் ஆட் பண்ணணும். பன்னீர் ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் பன்னீர். அப்படி இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா. கடைசியாக நாம் கசூரி மேத்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணால் தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா முழுசாக தயாராகும். அப்போ தான் இதில் நல்லா சுவை கிடைக்கும். சுவையான ஹோட்டல் ஸ்டைல்
பன்னீர் பட்டர் மசாலா தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.